நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:23 வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இப்ப எப்படி கட்டளை எனக்கு இருக்கக்கூடாது? இப்ப நாங்க சொல்றதெல்லாம் கட்டளை. தங்களுடைய செவி திறனுக்கு ஏற்ற போதகர்களை தேடின்னு சொல்லி இருக்கு, பைபிள்ல இருக்கு. இப்ப நிறைய மக்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட இடங்கள் தான் போக விருப்பப்படுறாங்க. ஏன்? உங்களுக்கு ஏற்ற பாட்டு இருக்கும், நல்ல உணர்வா இருந்த மாதிரி இருக்கும், அதுக்கு ஏற்ற ஆசீர்வதிப்பார்னே இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது கட்டளை தான் விளக்கு, இப்படிதான் இருக்கணுங்கிற கட்டளையை கொடு, அதான் விளக்கு. வேதம் தான் வெளிச்சம். வேதத்தை சொல்லு, சத்தியத்தை சொல்லு. அது இருளா இருக்கக்கூடிய அவனுக்குள்ள உணர்வை கொடுத்து வெளிச்சத்தை கொடுக்கும். போதக சிக்ஷையே ஜீவொளி. உங்களை ஏற்றபடி பண்ண முடியாது. ஏன்? எப்படியாவது உங்களை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தான் எங்களுடைய நோக்கு. எப்படியாவது, ஏன்னா மன கடினம் பிடிச்சவங்களா இருக்கிறீங்க, இருதய கடினம் பிடிச்சவங்களா இருக்கிறீங்க. அப்ப அது உடைக்கப்பட்டாதான் நீங்க தப்ப முடியும். போதக சிக்ஷையே ஜீவொளி. பணக்காரனான ஐஸ்வர்யமான அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லா கற்பனையும் கைகொள்றா, ஆனா உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு. என்ன தெரியுமா? உன் செல்வம் அதிகமா இருக்கு, உன் நம்பிக்கை செல்வத்தின் மீது இருக்கு. நீ அந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்துட்டு என்ன பின் செல், பரலோகத்துக்கு உனக்கு பலன் இருக்கு. அந்த அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. அவன்கிட்ட வேற எல்லாமே நற்குணங்கள் இருக்கு. ஆனா அவனை குறித்து சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, அவன் பரலோகத்தை இழந்தான். அதே போலதான் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டும். நீங்க எப்படி உங்களை திருப்திப்படுத்துறீங்க தெரியுமா? நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஆண்டவர் சொல்றாரு உன் கசப்பு மாறல, உன் குறை சொல்லக்கூடிய குணம் மாறல, உன்னுடைய புறங்கூறக்கூடிய குணம் மாறல. நீ எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க குறை சொல்லிட்டே இருக்கான், அந்த குணத்தை விடு. நீ எப்பவுமே அடுத்தவங்க எரிஞ்சு விடுற அந்த குணத்தை விடு. உன்னுடைய கசப்பு, உன்னுடைய வாசி, உன்னால பிறரை மன்னிக்கவே முடியல. அப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் பார்த்து ஒவ்வொரு விதத்துல சொல்லுவார். அப்ப உங்களை பார்த்து சொல்ற உனக்கு மன்னிக்கக்கூடிய சுபாவமே கிடையாது, நீ மன்னிங்கிறார். முடியுமா? உன்ட கசப்பு இருக்கு, விடுன்னு சொல்றார். உன்ட்ட அது மட்டும் தான் சொல்றார். முடியுமா? முடியாது. உன்ட்ட அடுத்தவங்க புறம் கூறக்கூடியதான் அந்த ஒரு காரியம் தான் இருக்கு, விட முடியுமா? அதுதான் விட முடியாது. ஆனா என்ன சொல்றிய பாருங்க, இப்ப நீ 1/2 மணிக்கு ஜெபம் பண்ண வச்சா நான் 1/2 மணிக்கு முழங்கால் நிற்பேன், 3 மணிக்கு ஜெபம் பண்ண 3 மணிக்கு. நீ எங்க எத்தனை மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது ஒலிக்கக்கூடிய வெங்கலத்தை போல. அப்படின்னா என்ன? ஒரு வெங்கல பாத்திரம் எடுத்து கை தவறி விட்டு பாருங்க, பொத்துன்னு கலோர் ஒரு சவுண்டு கேட்கும். அதே போலதான் உங்க ஜெபம் மேல போகவே செய்யாது. கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. பணக்காரனான ஐஸ்வர்யமுடைய அந்த வாலிபனை பார்த்து சொன்னாரு, வேதம் தெளிவா இருக்கு, அவனை பார்த்து இயேசு அன்பு கூர்ந்தான் இருக்கு. அப்படி இருந்த பிறகும் கூட உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. என்ன குறை தெரியுமா? பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, அதுல நீ உறுதியான நம்பிக்கையுடனா இருக்க, அதை விடு. வேற அவன்கிட்ட இச்சை இல்லை, அசுத்தம் இல்லை, கசப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அவனிடத்தில் ஆனா ஒண்ணு இருந்துச்சு, ஒரு குறை இருந்துச்சு, அதை அவன் விடல, பரலோகத்தை இழந்தான்.